உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்த பாராசூட்டுகளினுடைய உதவியுடன் அந்த டிராகன் விண்கலம் கடலில் இறங்கிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தற்போது வீரர்கள் அந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சுபான்சு சுக்லா, அவர் இந்தியாவை சேர்ந்தவர். இது தவிர பெக்கி விட்சன் என்கிற அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை. அவர் மிகுந்த அனுபவம் பெற்றவர். 63 வயது பெண்மணி அவர். அவரும் அந்த விண்கலத்தினுள் தான் இருக்கிறார். இதே போல போலந்து மற்றும் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த 2 விண்வெளி வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த போலந்து நாட்டைச் சேர்ந்த உசான்ஸ்கி என்கிற அவரும் இந்த விண்வெளி பயணத்தில் சென்று திரும்பி இருக்கிறார். அவரும் உள்ளே இருக்கிறார். அதே போல ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கப்பு என்கிற அந்த விண்வெளி வீரரும் உள்ளே இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 4 விண்வெளி வீரர்களும் அந்த விண்கலத்தினுள் தான் இருக்கிறார்கள். அது கடலில் வெற்றிகரமாக ஸ்பிளாஷ்டவுன் என்று சொல்லக்கூடிய முறையில் கடலில் இறங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இனி கரையிலிருந்து செல்லக்கூடிய படகுகள் மூலம் அந்த விண்கலமானது மீட்கப்படும். முன்னதாக அந்த வீரர்களை அவர்கள் அந்த களத்தில் இருந்து மீட்டு அழைத்து வருவார்கள். இனி இந்த வீரர்கள் கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் இருப்பார்கள். அவர்களுக்கு அதற்கு தேவையான பயிற்சிகளும் கொடுக்கப்படும். காரணம், சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இந்த மைக்ரோ கிராவிட்டி அல்லது ஜீரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசையை உடல் உணர முடியாத ஒரு நிலை இருக்கும். நாம் பார்த்திருப்போம், இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துக்குள் இருப்பவர்கள் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். காரணம், உடலானது புவியீர்ப்பு விசையை உணர்வதில்லை. அப்படிப்பட்ட சூழலில் கிட்டத்தட்ட இவர்கள் 18 நாட்கள் இருந்திருக்கிறார்கள். இது எலும்பு, தசை, இரத்த ஓட்டம், இதய துடிப்பு, உடலில் சுரக்கக்கூடிய திரவங்கள் எல்லாவற்றிலுமே இந்த பாதிப்புகளை அந்த மைக்ரோ கிராவிட்டி அல்லது ஜீரோ கிராவிட்டி என்ற நிலை ஏற்படுத்தி இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இருந்து 18 நாட்கள் அவர்கள் பூமிக்கு திரும்பியதன் பிறகு இங்கு இருக்கக்கூடிய இந்த புவியீர்ப்பு சூழலுக்கு ஏற்ப அவர்களது உடல் பழக வேண்டும். அதற்காக அவர்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டதன் பிறகுதான் 1 வாரம் கழித்துத்தான் அவர்கள் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். எனவே இப்போது டிராகன் விண்கலமானது கலிபோர்னியாவில் சாண்டியாகோ பகுதியில் கடலில் இறங்கி இருக்கிறது. அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த டிராகன் விண்கலத்தில் இருந்து இந்த பெக்கி விட்சன், சுபான்சு சுக்லா, உசான்ஸ்கி, திபோர் கப்பு இந்த 4 பேரும் மீட்கப்படுவார்கள். மீட்கப்பட்டு அவர்கள் கரைக்கு கொண்டு வந்ததன் பிறகு அவர்கள் அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். இப்பொழுதே உடனடியாக அவர்களது உடல்நிலையும் பரிசோதிக்கப்படும். அவர்களது இதய துடிப்பு, ரத்த ஓட்டம் போன்ற அந்த பராமீட்டர்ஸ், அந்த விட்டல் பராமீட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லாம் கண்காணிக்கப்படும். அவர்களுக்கு வேறு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை பார்த்து தேவைப்பட்டால் உடனடியாக அந்த மருத்துவ உதவிகளும் கூட வழங்கப்படும். அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளும் அங்கு இருக்கின்றன. இது இந்தியாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 3 மணி அளவில் இந்த டிராகன் விண்கலமானது கடலில் இறங்கி இருக்கிறது. நமது ஊரில் இது பிற்பகல். ஆனால் இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதிகாலை 2:30 மணி ஆகும். அமெரிக்க நேரப்படி தற்போது அதிகாலை 2:30 மணிக்கு தான் இந்த டிராகன் விண்கலமானது இந்த கடலில் விழுந்திருக்கிறது. எனவே அங்க இருக்க கடல் பகுதியானது இருட்டாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு இங்கு பிற்பகல் என்றால் அங்கு அமெரிக்காவில் தற்போது அதிகாலை நேரம் என்பதால் அந்த அதிகாலை நேரத்தில் தான் அந்த டிராகன் விண்கலமானது கடலில் இறங்கி இருக்கிறது. அந்த மின் விளக்குகளுடைய உதவியோடு அந்த டிராகன் விண்கலத்தை அந்த மீட்பு களமானது நெருங்கி இருக்கிறது. அந்த வீரர்கள் மீட்கப்பட்டதன் பிறகு அவர்களுக்குரிய மருத்துவ பரிசோதனை அளிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்தியாவில் இது பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலையை உருவாக்கி இருக்கிறது. அனைவருமே இந்த சுபான்சு சுக்லா அந்த பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த நிகழ்வை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு லக்னோவை சேர்ந்த அவரது பெற்றோர், சுபான்சு சுக்லாவினுடைய பெற்றோர், அவரது மனைவி, அவருடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் அங்கு அந்த டிராகன் விண்கலமானது வெற்றிகரமாக அந்த கடலில் இறங்கியதை நேரலையில் பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேக் வெட்டியும் கொண்டாடி இருக்கிறார்கள், இனிப்புகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக சுபான்சு சுக்லாவினுடைய தாயும் தந்தையும் அந்த மகிழ்ச்சி பெருக்கோடு அந்த டிராகன் விண்கலம் அந்த கடலில் இறங்கியதை பார்த்தார்கள். சுபான்சு சுக்லாவினுடைய தாயார் கண்ணீர் மல்க அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். அது ஒரு ஆனந்த கண்ணீராக அது இருக்கிறது. ஏனெனில் இந்த பயணம் என்பது ஒரு சவால் மிகுந்த பயணம் என்ற சூழலில் 22.5 மணி நேரம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு திரும்பி இருக்கிறார்கள். பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் உயரத்தில் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையமானது இருக்கிறது. இந்த 450 கிலோமீட்டரை கடந்து வருவதற்கு தான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 22.5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. இதற்கு காரணமானது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்புவதோ அல்லது பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் நோக்கி செல்வதோ நேர்கோட்டில் அமைந்த பயணம் அல்ல. இங்கிருந்து புறப்பட்டு நேராக விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று விட முடியாது, அல்லது விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து புறப்பட்டு நேராக பூமிக்கு வந்து விட முடியாது. இது ஒரு நேர்கோட்டு பயணம் அல்ல. மாறாக அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து அந்த விண்கலம் பிரிவது என்பது அது முதல் கட்டமாகும். அது டிபார்ச்சர் பர்ன் என்று சொல்வார்கள்.
அந்த விண்கலமானது அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து பிரிந்ததன் பிறகு அது சிறிய அளவிலான ராக்கெட்டுகளை எரித்து அது அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து விலகி செல்லும். அப்புறம் ஃபேசிங் பர்ன்ஸ் என்று சொல்வார்கள். அதன் பிறகு அது இதே போல சிறிய ரக ராக்கெட்டுகளை எரித்து அந்த பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் படிப்படியாக அதனுடைய உயரம் குறைக்கப்படும். இந்த நடவடிக்கைகளின் போது அந்த விண்கலத்தினுடைய வேகம் என்பது மணிக்கு 28,000 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து பிரிந்த விண்கலமானது ஒரு நேர்கோட்டில் பயணிக்காமல் மற்ற செயற்கைக்கோள்களைப் போல பூமியை வட்டமிட்டு கொண்டிருக்கும். அது ஒரு முறை வட்டமிட்டதன் பிறகு அதன் பிறகுதான் அது டீஆர்பிட்டிங் பர்ன் என்று சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டுகளை எரித்து அது அந்த வட்டப்பாதையிலிருந்து விலகி அந்த கடல் பகுதியை நோக்கி இறங்க தொடங்கும். அதற்கு முன்னதாக இந்த ட்ரங்க் என்று சொல்வார்கள். இந்த விண்கலத்துடன் ட்ரங்க் என்று சொல்லக்கூடிய அந்த சரக்குகளை வைப்பதற்கான அந்த பகுதி இருக்கு. நம்ம ஊர்ல ட்ரங்க் பெட்டி என்று சொல்வது போல அங்கு அவர்கள் அந்த தேவையான பொருட்கள், ஆய்வுக்கு எடுத்து சென்ற பொருட்கள், அதே போல அந்த சோலார் பேனல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய மின் உற்பத்தி செய்யக்கூடிய தகடுகள், இவை எல்லாமே அந்த ட்ரங்க் பகுதியில் இருக்கும். அந்த ட்ரங்க் பகுதி தனியே பிரிந்து அது கடலில் விழுந்துவிடும். அப்படி அந்த ட்ரங்க் பகுதி தனியே பிரிந்ததன் பிறகுதான் இந்த விண்கலமானது பூமியினுடைய அந்த கடல் பகுதியை நோக்கி விண்வெளி நமது வளிமண்டலத்திற்குள்ளாக இறங்க தொடங்கும். அப்படி படிப்படியாக இறங்கும் பொழுதுதான் அதனுடைய வேகத்தை குறைப்பதற்காக அந்த பாராசூட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. 5.7 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் பொழுது 2 பாராசூட்டுகள் விரிந்து அதனுடைய வேகத்தை மணிக்கு 27 கிலோமீட்டர் என்ற அளவில் மாற்றும். இதன் பிறகு 2 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது 4 பாராசூட்டுகள் விரிந்து அதனுடைய வேகத்தை மேலும் மட்டுப்படுத்தும். அப்படி மட்டுப்படுத்தியதன் பிறகுதான் அது கடலிலானது விண்கலமானது விழும். அதைத்தான் இந்த ஸ்பிளாஷ் டவுன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள். அப்படி அந்த ஸ்பிளாஷ் டவுன் முறையில் தான் தற்போது டிராகன் விண்கலமானது கடலில் இறங்கி இருக்கிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.